ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலி விலாக்ஸ் நண்பர்களே. இன்றைக்கி எது சம்மந்தம் வீடியோஸ் போயிருக்க போகணும்னு சொன்னால் இப்போ வீடியோஸ் போட்டு 4 நாள் இன்றைக்கி சூப்பரான வீடியோஸ் போட போகிறோம். ஓகேவா? என்ன வீடியோஸ்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்ன வீடியோஸ்னு சொன்னால் நான் சொந்தமாக நீங்கள் கேட்குங்க தானே என்னடி ஜொப்பு போகிறேன் இல்லையா, ஒரே லைவ் போடுறேன், ஒரே இது பண்ணுறேன்ட்டு. நான் நீங்கள் நினச்சிட்டிங்க நான் சும்மா வீட்டில் உட்காந்து வெட்டி சோறு சாப்பிட்டுருக்கேன்ட்டு. நானும் வீட்டில் இருந்து உழைச்சிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? நான் உழைச்சி டியூட்டி பாலை உழைச்சி எனக்கு தேவையான பொருட்கள் நான் சிலது வாங்கியிருக்கேன். ஓகேவா? என்னென்ன வாங்கினேன்றது இப்போ நான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்து என்னை வாழ்த்துவீங்களோ இல்லை திட்டுவீங்களோ இல்லை கேவலோ பேசுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் என்னுடைய சந்தோஷத்தை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் உழைச்ச காசில் என்னென்ன வாங்கினேன்ட்டு இந்த வீடியோஸில் காட்ட போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நண்பர்களே வந்துட்டோம். ஓகே, இப்போ நான் ஒரு சர்ப்ரைஸ் காட்ட போகிறேன். என்னண்டு எங்கள் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, எனக்கு தேவையானது வாகனத்தில் வந்திருக்குது. ஓகே, லல லால 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 லாலா பாருங்க. ஓகே, எல்லாம் பார்ட்ஸாக கொண்டு போகுது. பார்ட்ஸாக கொண்டு போகிறாங்க. ஓகே நண்பர்களே, என்னன்னு பார்த்தீங்க இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மாடல் கட்டில். ஓகே, இது நான் என்னுடைய சொந்த உழைப்பில் வாங்கினது. ஓகே பாருங்க, இது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஹாப்பி, அதனால தான். ஓகே, இதில் ப்ரைஸ் விலை எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிப்பேன். ஓகே, இன்னும் இருக்குது, நான் காட்டுறேன் போடுங்க. ஓகே, அதுக்கு தேவையானது ஓகே பாருங்க. அம்மா ரெஸ்லிங் பண்ணலாம் போல. ஓகே, என்னது இது சொல்லுங்க. இது என்ன சொல்லுங்க, இது சொல்லுங்க பார்க்கலாம். என்னது இதில் ப்ரெஷரெலாம் இப்போ நான் சொல்லுவேன் பாருங்க. சொன்னால் நீங்கள் ஐயோ இப்படியா அப்படின்னு ஏங்கிடுவீங்க. ஓகே, நான் சொல்கிறேங்க பாருங்க தான். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். இன்னும் இருக்குது, நான் காட்டுறேன்னு. என்ன எல்லாரும் ஊதாரியா லைவ் போகிறபடியே நான் தப்பான பொண்ணு, என்ன சொல்கிறது, வெட்டியாக உட்காந்துருக்கேன், ஓசி சோறு சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஓகேவா? நான் உழைச்சதில் எனக்குண்டு நான் எதுவுமே செய்கிறது கிடையாது. ஓகே, எல்லாமே என்னுடைய அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக வீட்டுக்காக தான் நான் செய்வேன். ஓகேவா? பிரியோசனமாக, அதாவது 1 ரூபா உழைச்சாலும் அது பிரியோசனமாக இருக்கணும்டாக்கா தான். சும்மா செலவழிக்கலாம் மாட்டோம். அப்படி செலவழிக்கிறேன்னா எனக்காக செலவழிக்கிறேன்னா ஒரு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் மற்றவங்களுக்கு செலவழிக்கிறேன் நான் ரொம்ப கூட வேறு. ஓகேவா? அதனால் நான் உழைச்சது எனக்கு வீட்டுக்காக நான் செலவழிக்கிறேன். நம்ம உழைச்ச காசில் நம்மளுக்கு தேவையானது வாங்குறமே, அது ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே ஓகே ஓகே, இப்போ நான் வாங்கினதெல்லாம் ஓகே, இதில் எல்லாம் ப்ரைஸெல்லாம் நான் சொல்கிறேன். சரியா? வெயிட் பண்ணுங்க. சொன்னால் நீங்கள்லாம் ஐயோ இது என்ன இப்படியா அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, இது என்னது? ஓகே, எல்லாம் இப்போ வந்த மாடல். ஓகே, என்கிட்ட இருந்ததெல்லாம் வயரு அறந்து பழதாக போயிட்டுது. இப்போ வந்த மாடல் எனக்கு பிடிச்சதான் எடுத்தேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். அயன் பாக்ஸ், இது அயன் பாக்ஸ். ஓகே, எரர்லையா இருக்குது ஒரு இது. ஓகே, இப்போதான் வந்துச்சு. வந்த உடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, யாராவது பேட் கமெண்ட் போடுங்கடா, மூஞ்சிலே வச்சு தேய்ச்சி விட்றோம். இதுக்கு ஒரண்டி எல்லாம் இருக்குது. ஒரண்டி ஓகே, ஒரு வருஷம் ஒரண்டி இருக்குது. ஓகே, ஒரண்டி இருக்குது இதுக்கு. ஓகே, பொத்துன்னு விழுகுது கீழே. அடுத்தது இது என்னது? ஜூஸ் அரைக்கிறது. ஓகே, இது எனக்கு மட்டும். இன்னொன்று இருக்குது, இது எனக்கு மட்டும். ஓகே,
லைவ் போட்டு குடிக்கலாம்ல. அழகா இருக்குல்ல ரோஸ் பிங்க் கலர். பிங்க் கலர் ரொம்ப கியூட்டா அழகா இருக்குல்ல பாருங்க. இதுவும் இருக்கு ஒரு வேன். இதுவும் ஒரு 6 மாசம் ஒரு வேன் இருக்கு. இதுல விலையெல்லாம் நான் இப்ப சொல்லுவேன், நீங்க பார்க்கத்தானே போறீங்கள். அச்சோ அச்சோ. அடுத்தது இது என்னது சொல்லுங்க. ஓபன் பண்ணுவோம். என்ன அம்மா அவசரம் அவசரம். ரகசியமானது காதல் பேங்கட்டு. ஓகே கப். ரொம்ப பாருங்க அது என்னங்க எடுக்கிறது. சரி ஓகே. மிக்ஸி இப்போ வந்த மாடல். ஓகே இப்போ வந்த மாடல். ஓகே இதில் பேர் பாருங்க அடிச்சிருக்கு. பார்த்தீங்களா? சூப்பர்ல. இதை வெளியேற நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நான் என்னென்ன வாங்கினேன், கட்சில் உண்டு, அடுத்து வந்து அயன் பாக்ஸு, அடுத்தது வந்து மிக்ஸி. ஓகே மிக்ஸி வந்து தலகாணி, அடுத்தது வந்து காபர்ட், அடுத்து வந்து பெட்டுக்கு பிரிக்கிறதுக்கு அது வாங்கினது, அடுத்தது வந்து கீட்டர் வாங்கினேன். ஓகேவா? இப்போ எல்லாத்தோட விலையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸ்ரீலங்காவில் எவ்வளோ விலையானு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து என்னன்றது எனக்கு தெரியாது, ஆனால் இலங்கையில் வந்து ரொம்ப ரேட். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. கட்டில் மட்டும் 65,000. ஓகே கட்டில் மட்டும் 65,000. அடுத்தது வந்து மிக்சர் கிரைண்டர். ஓகே மிக்சி கிரைண்டர். ஓகே மிக்சி கிரைண்டர் வந்து மிக்சி கிரைண்டர் அது வந்து 16,000. ஓகேவா? 24,000 ரூபாய்க்கு இருந்தது, குறைச்சி 16,000 ரூபாய்க்கு போடுதுதான். ஓகே 16,000. ஓகேவா? கட்டில் வந்து 65, மிக்சி வந்து 16,000. அடுத்தது வந்து காபர்ட் வந்து 2,800 ரூபா. 1,500 குறைச்சி போடும். ஓகே 2,800 ரூபா. 1,400 ரூபாய்க்கு போடுதுன்றேன். ஓகேவா? 2 காபர்ட் வேணா, கால் வரைக்கிற காபர்ட். ஓகே அடுத்தது வந்து பெட்ஷீட் வந்து 2,700 ரூபா. அந்த பெட்டுக்கு விரிக்கிறது அது வந்து 2,700 ரூபா. அடுத்தது வந்து கீட்டர் வந்து 2,000 ரூபா. ஓகே அது கீட்டர் வந்து 2,000 ரூபா. ஓகே கீட்டர் தண்ணி குடிக்கிற சுடு தண்ணி வச்சு குடிப்போம்ல, அது 2,000 ரூபா. அடுத்தது வந்து மெத்தை. ஓகே மெத்தை 65,000, கட்டில் 65,000, மெத்தை 65,000. ஓகே அடுத்தது வந்து அயன் பாக்ஸ் எவ்வளோ தெரியுமா? அயன் பாக்ஸ் 4,400 ரூபா. அயன் பாக்ஸ் வந்து 4,400 ரூபா. 4,400. ஓகே அடுத்தது வந்து மாவல் கோப்பை, மாவல் கப்பு டீ குடிக்கிறது அதெல்லாம் வந்து 500 ரூபா. ஒரு கப்பு வந்து 500 ரூபா, 2 சோடி 1000 ரூபா. கோப்பை மட்டும் வந்து 1,400 ரூபா. ஓகேவா? பிளேட். ஓகே 1,400 ரூபா. அடுத்தது என்ன வாங்குவேன், மறந்து போனேன்.
மொத்தம் நான் எத்தனை சாமான் வாங்கிட்டேன் தெரியுமா? 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 சாமான் வாங்கியிருக்கேன். 10 சாமான் வாங்கினேன். ஓகேவா? இப்போ நான் வீடு படியாக பார்த்து தெரியும். 10 சாமான் வாங்கியிருக்கேன். மொத்தம் எவ்வளோ செலவாயின்னு சொன்னால் 1,68,300 ரூபா. ஓகே, கட்டில் மெத்தைக்கு மட்டுமே ரொம்ப ரேட்டு. அடுத்தது மிக்சி, அயன் பாக்ஸு, ஹீட்டர், காபெட், பெட்டுக்கு விரிக்கிறது, தலகாணி, மாவல் கப்பு, மாவல் கோப்பை அப்படியெல்லாம் வாங்கும்போது வந்து மொத்தமாக சேர்த்து 1,68,000. ஓகேவா? இதே வந்து இந்தியாவில் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கம்மியாக இருந்திருக்கும். 1 லட்சத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் வாங்கியிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்களா, இலங்கையில் வாங்கும்போது ரொம்ப ரேட். ஓகேவா? நான் காசைப்பட்டு கவலைப்படல. இது வந்து எனக்கு ஒரு சின்ன நான் உழைச்சது. ஓகேவா? என்ன எல்லாரும் அது சொல்கிறீங்களே, நான் உழைச்சது வீட்டிலேருந்து உழைக்கிறனோ, நான் வேலை வடிக்க போகிறேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் முக்கியமாக நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் உங்களோட ஆதரவு மட்டும்தான். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஓகேவா? நீங்கள் சப்போர்ட் தந்தபடியாக தான் நான் இவ்வளோத்துக்கு வளர்ந்து எனக்குன்னு தேவையானதுனால பணக்காரவங்களும் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் தான். என்னால் முடிஞ்சது. ஓகேவா? நான் இருக்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், இதுக்கு பிறகு எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஒன்று. ஓகே, என்னால் முடிஞ்சது நான் வாங்கினேன். இதுக்கு ஐயோ சாரிங்க, இது வாங்கினதுக்கு காரணமே நீங்கள் தான், என்னுடைய செல்லக்குட்டியில் என்னுடைய ரசிகர்களா நீங்கள் மட்டும்தான் காரணம். ஓகே, சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோஸை பார்த்துட்டு தயவுசெய்து பேட் கமெண்ட் போடாதீங்க, நல்ல கமெண்ட் போடுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நம்ம ஆள் கொடுங்க. இனியும் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தந்து உதவுமாறு தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் என்னோட வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டாட்டா.